பாருங்க இந்த செல்ல பிடுங்குற வேலையெல்லாம் வேண்டாம். 100 ரூபா கொடுங்கண்ணா. என்கிட்ட 100 ரூபா தான் இருக்குது. நீங்கள் 100 ரூபா கொடுத்தா தான் நான் சில்லறை மாற்றி கொடுக்க முடியும். இல்லைண்ணே, நீங்கள் கொடுத்தது 10 ரூபா டிக்கெட் கொடுத்தாச்சு, அவ்வளோதான். நீங்கள் காசே கொடுத்துருங்க அண்ணா. 100 ரூபா கொடுங்க, நான் வாங்கி தரேன். சில்லறை மாற்றி போய் வாங்கிட்டு உங்கள் காசில் மாற்றிட்டாங்க. நீங்கள் போயிட்டீங்கன்னா நாங்கள். ஆனால் என்கிட்ட 100 ரூபா தான் இருந்துச்சு, உங்ககிட்ட கொடுத்துட்டேன் நான். சரிங்களா, 100 ரூபா கொடுங்க, நான் வாங்கி மாற்றி தரேன் நான். வாங்க போகலாம். வாங்க கொடாங்க, 100 ரூபா கொடுங்க. ₹100 கொடுங்கண்ணா. பாருங்க இந்த செல்ல பிடுங்குற வேலையெல்லாம் வேண்டாம். 100 ரூபா கொடுங்க, நான் மாற்றி தரேன்னு சொன்னேன் நான். அண்ணா 100 ரூபா கொடுங்கண்ணா. என்கிட்ட 100 ரூபா தான் இருக்குது, உங்கள்கிட்ட கொடுத்துட்டேன் நான். 10 ரூபா சில்லறை காட்டிங்க, நான் கொடுத்துட்டேன் நான். நீங்கள் 100 ரூபா கொடுத்தா தான் நான் சில்லறை மாற்றி கொடுக்க முடியும். பாருங்க அனாவசியமாலாம் பேச வேண்டாம். சரிங்களா, நீங்கள் 100 ரூபா கொடுத்தா நான் மாற்றி தரேன். சில்லறை ஏன்னா இப்போ என்ன சொன்னீங்க? இப்போ என்ன சொன்னீங்க? மாற்றி தரேன்னு சொல்றீங்க. வீடியோ எடுக்கிறேன். அப்பா இருந்து வீடியோ எடுத்துக்கிறீங்க. நீங்கள் மாற்றி தரேன். ஏறும்போது என்ன சொன்னேன்? நான் சொன்னேன் அதான் சில்லறை இல்லைன்னு சொன்னேன். தர முடியாதுங்களா அண்ணா? தர முடியாதுலாம் சொல்லாதீங்கண்ணா. ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர்லாம் இப்படிலாம் சொல்லாதீங்க. சரிங்களா, போட்டு விட்டுருங்க. 100 ரூபா கொடுங்க. இல்லை ஆனால் 100 ரூபா கொடுங்க. இல்லைண்ணே, 10 ரூபா தான் கொடுத்து டிக்கெட்டே வாங்கினீங்க. அப்புறம் என்கிட்ட 100 ரூபான்றீங்க. 100 ரூபா கொடுத்தேண்ணே. தரவே இல்லைண்ணே. அப்போ தராமல் தான் எங்களை ஏற்றிட்டு வந்துட்டீங்களா? 10 ரூபா தானே கொடுத்தீங்க. அப்புறம் 10 ரூபா கொடுத்தா ஏற்றிட்டு வரலாமா? எங்கண்ணே 10 ரூபா கொடுத்தா? 100 ரூபா கொடுத்தேன். நீங்கள் தானே சொன்னீங்க. நீங்கள் இல்லையே, நான் சொல்லவே இல்லையே. நீங்கள் கோயில் பஸ் ஸ்டாப்லேருந்து நீங்கள் தான் அது சொன்னீங்க. நீங்கள் சில்லறை கொடுத்தா ஏற்றுவோன்னு. நான் என்ன சொல்கிறேன்? 100 ரூபா இருக்கா அப்படின்னு. இல்லைண்ணே, நீங்கள் கொடுத்தது 10 ரூபா டிக்கெட் கொடுத்தாச்சு, அவ்வளோதான். நீங்கள் காசே கொடுத்துருங்க. காசே கொடுக்கலையா? அப்புறம் எப்படி 10 ரூபா வாங்கணும்னு சொல்கிறீங்க? 10 ரூபா தானே வாங்கியிருக்கேன். அப்புறம் 10 ரூபா டிக்கெட்டுக்கு 10 ரூபா தான் தர முடியும். 10 ரூபா நீங்கள் வாங்கலையா? நீங்கள் பாருங்க. ஆனால் நீங்கள் 10 ரூபா நீங்கள் யார்கிட்ட வாங்கல. நீங்கள் 100 ரூபா வாங்கினீங்க. கேஸ் எண்ணி பார்த்தேன், எனக்கு கரெக்டாக இருக்குது. கேஸ் எண்ணி பார்த்துக்கலாங்களா? கேஸ் எப்படியே வர சொல்லுங்கள், எண்ணி பார்த்துக்கலாம். போய் கூப்பிட்டாங்க. என்னது யாரை கூப்பிடுங்க? கேஸ் வந்து உள்ள ஆஃபீஸர் இருப்பாங்க.